வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சாந்தி தவத்தின் தனிச்சிறப்பு மற்றும் பயன்களை விளக்கவும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சாந்தி தவத்தின் மையம் மூலாதாரம். இது ஆசனவாய்க்கு ஒரு அங்குலம் மேலே உள்ள வித்து மையத்தை ஒட்டியுள்ளது. மூலாதாரத்தில் நினைவை செலுத்தி தவம் இயற்றுவது சாந்தி தவம். எளிய முறை குண்டலினி யோகத்தில் சாந்தி தவம் இன்றியமையாதது. யோக சாதனையின் அதீதத்தின் காரணமாகவோ, உணவின் காரணமாகவோ, ஆராய்ச்சியின் காரணமாகவோ அல்லது கோள்களின் நிலை காரணமாகவோ தவக்கணல் மிகுந்தால் அதை உடனடியாக உணர்ந்து தனித்து கொள்ளவும், அத்தவக்கணலின் அதீதத்தை உடல் நலனுக்கும் உள்ளத்தின் நலனுக்கும் பயனாக்கி கொள்ளவும் சாந்தி தவம் உதவி செய்வதே சாந்தி தவத்தின் தனிச்சிறப்பு ஆகும். சாந்தி தவத்திற்கு இறங்குபடி என்ற பெயரும் உண்டு. தவக்கணலை இறக்கி சாந்தி தருவதால் சாந்தி தவம் எனப்பட்டது. சாந்தி தவத்தால் உடல் வெப்பம் தணியும், நரம்பு மண்டலம் அமைதி அடையும். மண்ணுக்கு உரிய ஸ்தானம் மூலாதாரம். இங்கு நின்று தவம் மாற்றுவதால் பூகம்ப ஆராய்ச்சி பற்றிய அறிவு விருத்தியாகும். தவசக்தியின் மிகுதியானது சாந்தி தவத்தின் பயனாக உடல் சக்தியாக மாறுகிறது. அது உடல் நலனுக்கும் நோய் எதிர்ப்புக்கும் பயன்படுகிறது. உடல்வலி, காய்ச்சல், அஜீரணம் போன்ற சாதாரண நோய்கள் நீங்குகின்றன. மலச்சிக்கல் விலகும். உடலில் உயிரின் இயக்கம் சீராகும். சாந்தி தியானா இஸ் a balancing technique. சாந்தி தவத்தின் மூலம் தேவைக்கேற்ப உடல் சக்தியை மனோசக்தியாகவும், மனோசக்தியை உடல் சக்தியாகவும் மாற்றி பயன் கொள்வது சிறப்பம்சம் ஆகும். சாந்தி தியானா இஸ் a conversion technique. மூலாதாரத்தில் உயிராற்றலின் அசைவும் அழுத்தமும் மனதிற்கு புலப்படுகின்றது. அவற்றை கவனித்தல் மனதிற்கு ஓர்மை பயிற்சியாகவும் அமைகின்றது. இதுவே சாந்தி தவத்தின் பயன்கள். வாழ்க வளமுடன். நாளை துரிய தவம் மற்றும் பயன்களை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.